என்னக்கா உள்ள போயிடுங்க, வேலைக்காரங்க போயிடுங்க, ஃப்ரீயாக்கிறாங்க பாரு. அவங்க நம்ம ஒரு கணு ஐயோ முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாச்சே, ஒரு மீன் கூட நம்ம மாட்டோம் எடுத்தோங்க. ஏன் போயிட முடியாது, போயிட முடியாது உள்ளிக்கிட்டியா? அவன் மீன் மிஞ்சி வேலை பண்ணுவானுங்க எடுத்தோங்க. நான் ஒரு மீன் கூட வாங்கலை இது வரைக்கும். இந்த பக்கம் வந்து மீன் நான் ஒன்று கூட வாங்கலை. வர்ற மீன் என்கிட்ட வர மீன் அனுப்பிச்சு விட்டுக்கிறேன், கஷ்டப்படுறவங்க மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன். அவங்க மீன் ஆயிடுச்சு, அதுவா முக்கியம். நமக்கு இஷ்டம் அனுப்பிடியா சாப்பாடு எதை முடியும்? இது இப்போ ஆளே மீன் ஒன்று இது முடியும் சொன்னேன் நான். அவங்க வெட்டி முடியா? ஆளே இல்லாத வெட்டி முடியும்னா முடியும் எப்போ சொன்னது? அதான் முன்னாடி சொன்னது. மீன் வந்து கொடுக்குறாங்கன்னா வாங்கி சொல்லிடுங்க. ரவுண்டா போட்டா ரோஸ் ஃபுல்லா செனையா இருக்கு. அதனோட வெயிட் ஏறி வந்துருக்கு உங்களுக்கு. வாங்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு செனை இல்லாத மீனா பார்க்கணும். செனை நீங்க சாப்பிடுவீங்களா? செனை சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நம்ம செனை போட மாட்டோம். இதெல்லாம் சாப்பிடுவேன் போறேன். நீங்க வரணும் தான் வரணும். தெளிப்படி பயமா நானே சொல்லிடுறேன். ஒரே முள்ளுமா நடுவில் இருக்க முள்ளு மட்டும் அதுதான் மீன். அது இன்னைக்குதான் இங்க வந்திருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகப்பட்டேன். நீயும் இவர் என்ன பண்ணா தெரியுமா? ஓ அவர் கொய்யிட்டாரு. என்கிட்ட காட்டு இது, என்கிட்ட காட்டு, நான் எடுத்து கொடுக்குறேன். என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டு. நீ தான் போனாங்க கூட. அவரு காட்டிட்டு வந்துட்டாரு. காட்டிட்டு வந்துட்டு அவர் போயிட்டாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது இனிமே. இவர் என்ன பண்றாரு? மொத்தம் காடு காட்டு நிறைய இதான் இதில் எடுத்துட்டு இருப்பது. இவர் தான் கொண்டு போய் இதில் இருப்பது வச்சுனே இவனை கேட்டுக்கிறேன் நான். அவன் தான் வேறு ஒன்றும் கிடையாது. உண்மைதான். குப்பியில் கொட்டினா அப்படி தான் இருக்காங்க. ஓ அதெல்லாம் தனியாக துண்டு. டேய் அம்மா நீ மூடி உட்காந்துரு. நாளைக்கு தான் தண்ணி சொல்றல. இப்போ நான் இதே ஏன் சும்மா தான் கிடைக்கிட்டாங்க. அதான் கொடுத்து இருந்தேன். ஒரு பொருள். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று சேர்ந்து 3 ஆகி போச்சு. நாளைக்கு தம்பி ஒன்றும் தெரியுமா? ஏய் என்ன பாரு, மகேஷ் அம்மா பாரு, கிம்மா சம்பாங்க இல்லை. அந்த 2 பாறை கூடல யாருமே தெரியாது எனக்கு. எப்படியே அது இவரு தான் செட்டி. இவருக்கு தான் யாரும் தெரியுமா? மகேஷனா எனக்குலாம் தெரியாது. இவன் திருடன் தெரியும். செல்வங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க. கவரு கொடுத்து என்ன கவர்லாம் அங்கே இருக்குது, கவர்லாம் வேணாம், சரி போ சீக்கிரம் வாங்கி வாடா.
வாங்கி வாடா. நீ யாருக்கு கொடுக்க போற எனக்கு தெரியும். ஒரு ஏன்னா, 10 கிலோ 10 கிலோ கொடுவா, ஒரிஜினல் கொடுவா, ஒரிஜினல் கொடுவா வந்து எட்டி பாருங்க. போட்டு மீன் வெட்டிட்டு நெட்டி விட்டு போயிட்டாங்க. நெட்டி ஆமா விட்டு போயிட்டாங்க. கருவாட்டு குழம்பு. அவன் வந்து உடனே ஏறத்து வந்து அண்ணா நெட்டி கொண்டு அப்படின்னா யோ நெட்டி அவர் எடுத்து சொல்லிட்டு போயிடாயா அப்படின்னா போனோம் தான் அவனை கொடுத்ததான் வெட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவர் போயிட்டான். இது போடுங்க. பை பண்றா ரேய். இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அங்கே அவன் மீன் அது வேலை எவ்வளோ வருவான், இறக்குவான், மீன் எடுப்பான், கடைசியாக வரும்போது 2 தடவை எடுத்துவான், பைப்ஸ் எடுக்குவான், விட்டுருவான். அதெல்லாம் வேற. கேட்டு வாங்க எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. உன்னை நம்பி தான் வைக்க. நீ நான் விற்கின்னு சொல்லிட்டு 3 முள்ளு பாக்ஸ் முள்ளு குத்தாம்புறேன். நார்மலாகவே ஒரு பாக்ஸ் 500 விற்கிது முள்ளு. நீ மிஞ்சி போனால் 200 600 ஆச்சு. என்ன பையன் நீ என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு கீழே போடுறேன் என்ன சொல்லணுமா இல்லையா? மேலே தூங்க கீழே போடுறவன் என்கிட்ட சொல்லணும். அதான் முறை. வாயை மூடி போடுற பாரு கேட்குற போது. அவன் சொன்ன மாதிரி காசு கொடுக்காம கூட மாட்டார். காலத்தில் காலத்தில் காசு அந்த தான் தப்பான வச்சுருந்தேன். அவன் கூட்டு வரது கரெக்டு தான். என்ன சொல்லுங்க அவனுக்கு 3 நாள் 2 நாளாக அவன் திடீர்னு தான் வரமாட்டேன்னு இருப்பாரு வண்டி என்னன்னு கூப்பிட்டு செல்வா கூப்பிட்டாரு. சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்று நீட்டு வந்துக்கிறான். அந்த இடத்துல என்ன ஏற்றுறன்னு கேட்குறாரு. இங்கே வந்து என்ன ஏற்றுமா என்ன கேட்டா வண்டியில் வரேன். அது நான் ஒன்றுமே சொல்லிடா அப்படி பாயின்னு கேட்டா நல்ல பொருளை வேண்டாம் குப்பியில் போடுவான்னு யோசனை பண்ணிடுறேன். நான் சரி பண்ணா காலத்தில் குப்பையில் இருக்கு எங்களுக்கு தெரியாது. காலத்தில் இப்போவும் அங்கே தான் கிடக்கும். காய வச்ச கசாரு போவையா ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தை விட்டுரு. அந்த ஸ்ட்ரைக்கு முடிச்சவொடனே ஆடி மாதம் போகிற போகுது. பூரா எலும்புக்கு தான் வருவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. கூழ் ஊற்றுறாங்களா எலும்பு தான். அந்த எலும்பு போட்டோடனே சும்மா அந்த கவுட்டு கோம்பு ஊற்றுவாங்க பாரு. கூழ் ஊற்றும் போது வாசனையாக இருக்கும். கவுட்டு கோம்பு வாசனை. அதுக்கு தான் அந்த எலும்பு. எங்க பாருங்களா லைன் போட்டு வந்தான். காலை வேணும்னா காலையில் 7 மணிலாம் உள்ள வரணும். ஐயா பாய் வாங்க.